உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3-in-1 senior living அபார்ட்மெண்டா? 1 senior citizen கான perfect senior living. Number 2 small investment big appreciation. 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தர போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. மணிவண்ணன் அப்படி கிடையாது, ஸ்பாட்டில் தான் டைலாக் சொல்லுவார். ஸ்பாட்டில் இருங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டே அப்படி வருவார். டக் டக்னு டைலாக் சொல்ல அதை பக்கத்தில் எழுதிட்டுவோம், அப்படியே அந்த போயிட்டே இருக்கும். அப்போது நான் ஸ்டாப்பாக வர்றது அதுதான் ஒரு மிரட்டலாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் பாரதி ராஜா சொந்த படமாக பண்ணும்போது ஒரு பெரிய பிரேக் கொடுக்கணுன்னு தான் அலைகள் ஓய்வதில்லை, அதுதான் இவர் தான் கதை வசனம். அது ஒரு பெரிய பிரேக் கொடுத்தா அதுக்கு பிறகு ஒரு கொடி பறக்குது படம் எடுக்கும்போது தான் இவர் மணிவண்ணனை அவர் நடிக்க வச்சு பாரதி ராஜா தான் அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தார். அதுக்கு பிறகு தான் சத்யராஜ் அப்போ வந்து சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிட்டு இருந்தார். ஒரு படத்துக்கு 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி சம்பளம். அப்போது வந்து நான் சத்யராஜ் வந்து நடிக்கிறத விட டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஸ்டோரி டிஸ்கஷன் போக ஆரம்பித்தார். அப்போ தான் மணிவண்ணன் சாரை மீட் பண்ணி வாங்க தலைவான்னு தான் சொல்லு, அவர் தான் தலைவான்னு சொல்கிறது, இவர் 2 பேர் தான் தலைவாங்கிற வார்த்தையை அங்கே இது பண்ணது, உருவாக்குனது. ஆமாம், தலைவா நான் வரேன் தலைவா, சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு கதை சொன்னார் சத்யராஜ் சார், இந்த கதை நல்லா இருக்கு, நீங்கள் தெலுங்கில் போய் சொல்லிட்டு வாங்க தெலுங்கு ஹீரோவுக்கு. தலைவா எனக்கு தெலுங்கே அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிடும், எனக்கு தெலுங்கு தெரியாது, நான் தமிழ், நீங்கள் தமிழில் சொல்லுங்க தலைவா, அங்கே தெலுங்கு புரிஞ்சு போங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி போய் சொன்னார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் வந்து சரத்குமார் வில்லனா நடிச்சிருந்தார். அது பிறகு ரீமேக் பண்ணும்போது நடிச்சிருந்தார் சரத்குமார். வில்லத்தனமாக முகத்தை வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு மொட்டை கிட்ட அடிச்சுட்டு வாங்க போனார். சத்யராஜ் சார் இந்த ஒரு பார்பர் ஷாப்பில் வந்து மொட்டை அடிப்பா, என்ன சார் வேண்டுதலா, இல்லப்பா சினிமாவில் நடிக்க போகிறோம்ப்பா அப்படின்னு. சரி மொட்டை அடித்தார். அமைதிப்படை அரசியலுக்கு அதான் ஒரு சாசனம். அரசியலுக்கு அதுதான் ஒரு சாசனம். அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற படம் அதுதான். நான் வந்து 95 வயசு வாழ்வேன் அப்படிம்பார். இப்போ அப்படின்னு துப்பாக்கியில் சுடுவார், அதோடு முடிஞ்சிருச்சுடா உன் கதையை நீ எனக்கே ஜோசியன் சொல்லியாடா அப்படின்னு. இல்லை பெருசாக வரல, ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த கதாபாத்திரம் யார், ஒரு சிலர் வந்து கலைஞர் போல் இருக்குது அப்படிம்பாங்க, ஒரு சிலர் வேறன்னு சொல்லுவாங்க. அது பல கதாபாத்திரங்கள் உண்டு. அதில் வந்து என்டிஆருடைய கதாபாத்திரமும் உண்டு, என்டிஆர் உண்டு, வேறு சில ஆட்களும் உண்டு. அவர் என்ன பண்ணுவார், எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுவார். யாருமே இவருடைய லைஃப்பில் இது நடந்திருக்கு, அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டது என்டிஆர் உடையது தான். அதை பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படின்ட்டு அது அவர் தான் இவங்க கனகாவை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி அந்த இதுதான் அந்த ஒரு பிட்டாக வந்தது, நியூஸாக இதாக வந்துச்சு அப்படின்பாங்க. அதனால் சங்கர் ஒரு முறை இது பண்ணார் இல்லையா, உங்களை முதல்வன் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதை பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் மாதிரி இது பண்ணியிருந்த கெட்டப்லாம் அந்த பண்ணியிருந்தாங்க. அது பெருசாக இதாகலை. அது படமே வந்து ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி ஒரு வேறு மாதிரி போயிடுச்சு. அந்த பாடல்களுக்காக அந்த படம் போச்சு. இன்னைக்கு எப்படியாவது அவர் கூட படுத்தா என் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் நிறைய பேர், பிராமண பெண்களும் விரும்பினாங்க எக்கச்சக்கமாக. ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஸ்கின் அந்த அழகெல்லாம் பார்த்து பிராமண பெண்கள் அதிகமாக அவரை விரும்பினாங்க. ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சீனியர் ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். படையப்பா வந்து ரீரிலீஸ் ஆகி இப்ப பயங்கரமா ஒரு கொண்டாட்ட மாதிரி எல்லாருமே அதை வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து ரஜினி அவர்கள் அந்த வீடியோ வெளியிடும் போது சொல்லியிருந்தாரு, சிவாஜி அவர்கள் மணிவண்ணன் அவர்களை பார்த்தே பயந்தாரு, என்னப்பா இவன் இப்படி டைலாக் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் டக் டக் அப்படி சொல்றாரு. மணிவண்ணன் வந்து நீங்க மற்ற டைரக்டர்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போவாங்க. மணிவண்ணன் அப்படி கிடையாது, ஸ்பாட்டில் தான் டைலாக் சொல்லுவார். ஸ்பாட்டில் இருங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டே அப்படி வருவார். டக் டக்னு டைலாக் சொல்ல அதை பக்கத்தில் எழுதிட்டுவோம், அப்படியே அந்த போயிட்டே இருக்கும். அப்போது நான் ஸ்டாப்பாக வர்றது அதுதான் ஒரு மிரட்டலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு டைரக்டருங்கிற முறையில் அவர் அந்த அளவுக்கு ஒரு டைலாக் டெலிவரி எல்லாம் உண்டு. அந்த கேரக்டர் அப்படியே மாறி இது பண்ணிடுவார் அவர்.
அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால அப்படி சொன்னாரு அப்படின்றது. So, அவரோட படங்கள் வந்து நிறைய பார்த்திருக்கோம். மணிவண்ணன் அவர்கள் வந்து நடிச்சு வந்த படங்களா இருக்கட்டும், நிறைய காமெடியா வரதா இருக்கட்டும், சீரியஸான டயலாக் பேசுறது, அவரே இயக்குன நிறைய படங்கள் அப்படின்னும் போது அவரு உள்ள சினிமாக்குள்ள வந்தது எப்படி அவர் வந்தாரு, எப்படி அவரோட பயணம் தொடர்ந்துச்சு, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? இல்லை, அவர் வந்து சத்யராஜ் சார் சொல்லுவார், ஒரு காமெடி சொல்லுவார். காமெடியில் நிஜமாக நடந்தது சார். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நான் தான் எழுதினேன் சத்யராஜ் சார். அப்போ சொல்லுவார், அவர் வந்து அடுத்து வந்து ஒரு காலேஜில் சேரும்போது போயிட்டு நீங்கள் அந்த எந்த இதில் எந்த வகுப்பில் போய் எதில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா எது எடுக்கலாமா அப்படின்னு இவர்கிட்ட அப்போ வந்து மணிவண்ணன் கேட்டிருக்காரு, சார் எது எடுத்துக்கலாம், அந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ் இருக்கு, அதாவது இது நல்லா இருக்குமா சார்? அதான் சார் அட்வான்ஸாக கேட்பாங்க இல்லையா, அட்வான்ஸ் கொடுங்க, அட்வான்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இங்கிலீஷ் சார் இதுன்னு சொல்லிட்டாரு. சொன்னோம்னா இவரும் சரி ஓகே அந்த மாதிரி தானே ஈஸின்னு போயிட்டு அவர் பாட்டில் போய் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு போய் உட்கார்ந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து ஷேக்ஸ்பியர் கிட்ஸ் அப்படின்னு அப்புறம் போயட்ரி அது இதுன்னு போயிட்டே இருக்கு, ஃபிலாசபி அது என்னடா இது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன், நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பயங்கர இதாகிட்டார். என்ன தலைவர் அப்படின்னு இன்னும் மாட்டி விட்டிய நீ அப்படின்னு அப்போ ஆரம்பித்த நட்பு தான் இவங்களுக்குள்ள. அதுக்கு பிறகுதான் அவர் வந்து பாரதி ராஜா சாருடைய படங்கள் பார்த்து பார்த்து பிரமிச்சு போயிட்டு அவர் கடிதங்கள் எழுதுவார். சூப்பர் அழகாக இருக்கும் அவருடைய கடிதங்கள். ஒவ்வொரு கடிதமும் பார்த்து பாரதி ராஜா பிரமிச்சு போயிட்டு நீ வாயா நீ வா. சூலூரில் தான் அவர், அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட், இவரும் கம்யூனிஸ்டாக இருக்கும், ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர், பெரியாரிய சிந்தனை உள்ளவர். அப்புறம் வந்தார், கூப்பிட்டு வந்த பிறகு இங்கே வந்தார், வந்து அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஒர்க் பண்ண ஆரம்பித்து தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த இந்த படம் பண்ணார். பாரதிராஜ் சார் வந்து கொஞ்சம் ஒரு தள்ளாட்டில் இருக்கும்போது அந்த இதை காதல் ஓவியம் பண்ணி பெருசாக போகல, நிழல்கள் பண்ணார். அதுவும் வந்து ஏறக்குறைய அவருடைய கதை தான், அது பெருசாக போகல, அது ஒரு வேறு மாதிரி இருந்தது போகல. அதுக்கு பிறகு தான் பாரதி ராஜா சொந்த படமாக பண்ணும்போது ஒரு பெரிய பிரேக் கொடுக்கணுன்னு தான் அலைகள் ஓய்வதில்லை, அதுதான் இவர் தான் கதை வசனம். அது ஒரு பெரிய பிரேக் கொடுத்தா அதுக்கு பிறகு ஒரு கொடி பறக்குது படம் எடுக்கும்போது தான் இவர் மணிவண்ணனை அவர் நடிக்க வச்சார். நடிக்க வச்சு பாரதி ராஜா தான் அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தார். அந்த மாதிரி ஒரு இது அவரை வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு ஸ்பாட்லேயே பேசக்கூடிய ஆள். அதுக்கு பிறகு அவர் தனியாக வந்து டைரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும்போது கோபுரங்கள் சாய்வதில்லை, அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். மோகன் அவருடைய ஆஸ்தான டைரக்டர் ஆகிட்டார். அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். மோகனுக்கு ஐயோ இந்த வாயா இந்த சீனியா அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளோதான், தலைவர் சொல்ல நான் வந்துடுறேன் அப்படிம்பார் அவர். உடனே மோகன் அவருடைய படங்களுக்கு நிறைய மோகன் பண்ணார். இனிக்கும் இளமை அதுன்னு சில படங்கள்லாம் பண்ணியிருந்தார், நல்லா எல்லாமே சூப்பர் டூப்பர். அதுக்கு பிறகு தான் சத்யராஜ் அப்போ வந்து சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிட்டு இருந்தார். ஒரு படத்துக்கு 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி சம்பளம். அப்போது வந்து நான் சத்யராஜ் வந்து நடிக்கிறத விட டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போன ஸ்டோரி டிஸ்கஷன் போக ஆரம்பித்தார். அப்போ தான் மணிவண்ணன் சாரை மீட் பண்ணி வாங்க தலைவான்னு தான் சொல்லு, அவர் தான் தலைவான்னு சொல்கிறது, இவர் 2 பேர் தான் தலைவாங்கிற வார்த்தையை அங்கே இது பண்ணது, உருவாக்குனது. ஆமாம், தலைவா நான் வரேன் தலைவா, சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு கதை சொன்னார் சத்யராஜ் சார், இந்த கதை நல்லா இருக்கு, நீங்கள் தெலுங்கில் போய் சொல்லிட்டு வாங்க தெலுங்கு ஹீரோவுக்கு. தலைவா எனக்கு தெலுங்கே அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிடும், எனக்கு தெலுங்கு தெரியாது, நான் தமிழ், நீங்கள் தமிழில் சொல்லுங்க தலைவா, அங்கே தெலுங்கு புரிஞ்சு போங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி போய் சொன்னார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் வந்து சரத்குமார் வில்லனா நடிச்சிருந்தார். அது பிறகு ரீமேக் பண்ணும்போது நடிச்சிருந்தார் சரத்குமார். அந்த படத்துக்கு கூட கதை வசனம் அவர் தான், கதை சத்யராஜ் சார். அதனால் அவர் கூடவே உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். ட்ராவல் பண்ணும்போது ஏதோ இந்த கலைமணியுடைய ஒரு படத்துக்கு போனாங்க, ஏதோ ஒரு பொள்ளாச்சியில் ஏதோ போயிட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கதை பண்ணும்போது அதுக்கு பிறகு சரி இவருக்காக ஒரு கதை ரெடி பண்ணாங்க. அதில் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து டெவலப் பண்ணார் சத்யராஜ் சார். தனக்கு வர்ற மாதிரி டெவலப் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தா வேற ஒருத்தருக்கு வெறுத்து போயிட்டார் அவர். அதுக்கு பிறகு மறுபடியும் கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் நினைக்கிறேன் அந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் தெரியவா, வில்லத்தனமாக முகத்தை வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு மொட்டை கிட்ட அடிச்சுட்டு வாங்கன்னு போனார். சத்யராஜ் சார் இந்த ஒரு பார்பர் ஷாப்பில் உட்காந்து மொட்டை அடிப்பா, என்ன சார் வேண்டுதலா, இல்லைப்பா சினிமாவில் நடிக்க போகிறோம்ப்பா அப்படின்னு. சரி மொட்டை அடித்தார். மொட்டை அடித்து பார்த்தா நம்ம முகத்துக்கு வந்த வில்லன்னு செட்டப்பே ஆக மாட்டேங்க தலைவா, என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். தலைவா
அப்புறம் தான் பார்த்தேன், ஒரு கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்தேன். கண்ணாடி ஒன்று லேசாக ஒன்று இதாகிடுச்சு. பார்த்த உடனே கொண்டு போய் அந்த அதே அப்படியே அந்த கெட்டப்பில் போனேன். தலைவா சூப்பராக இருக்குது, ஹாலிவுட் வில்லன் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னார். அதான் 24 மணி நேரத்தில் வந்து அது மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது. அது அப்புறம் 100வது நாள் வில்லனா தகடுங்கிற மாதிரி எங்கேயோ போயிட்டாரு. அப்படி அதாவது அவர் சத்யராஜ் சார் என்ன சொல்லுவார்னா, என்னுடைய வில்லத்தனமும் என்னுடைய கேரக்டருடைய அந்த ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாங்கு, அந்த லொல்லு, இதெல்லாமே மணிவண்ணன்ட்டு நான் எடுத்தது. அவரை பார்த்து தான் நான் அப்சர்வ் பண்ணி நான் உருவானது அப்படி தான். நீங்கள் 2 பேர் இந்த அமைதி படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு இது இருக்கும், அவ்வளவு கிளாஸாக போயிட்டு இருக்கோம். கடைசியில் ஜட்டி கழுவுறதுக்கு ஒரு பெரிய போட்டி. அதுலேயே ஒரு அரசியல் இருக்கு தலைவா. யார் தலைவனுடைய ஜட்டி யார் முதல்ல கழுவுறதுன்னு ஒரு சரித்திரத்தில் பேசுவாங்கல்ல அப்படிம்பார். அந்த மாதிரி அதாவது ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி இதாகவும் சரி அவ்வளோ சட்டையார் பண்ணுவார் அவர். அந்த மாதிரி மணிவண்ணன் அவர் ஒவ்வொரு படமாக பண்ணும்போது அதுக்கு பிறகு நடிக்க வந்த பிறகு அவர் பயங்கர பிஸி ஆகிட்டார். டைரக்டராக பண்ணும்போது சில படங்கள் போச்சு, சில படங்கள் ராசா மகன் அது இதுன்னு சில படங்கள் ஸ்லோவாக போச்சு. சில படங்கள் பாலைவன ரோஜா அது இதுன்னு எக்கச்சக்கமாக போச்சு. கலைஞருடைய அது இந்த படங்கள்லாம் செமையாக போனது. அவர் பெரும்பாலும் சத்யராஜ் பண்ணும்போது அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, காம்போ. இவர் எப்படி இப்போ சொல்லுவார், இவர் என்ன பண்ணுவாருங்கிற அவர் 2 பேருக்கும் தெரியும். அதே மாதிரி கவுண்டமணி அதில் சேர்ந்தார்னா பிடிக்கவே வேண்டாம், அவ்வளோ லொல்லு இருக்கும். 3 பேரும் சேர்ந்தா அந்த அளவுக்கு லொல்லு, ஊருப்பட்ட லொல்லு. இந்த நீங்கள் இந்த குங்கும போட்டு கவுண்டர் அப்படியெல்லாம் சில அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர். முதல் வசந்தம் பார்த்தீங்கன்னா அது செம்மையாக காமெடி இருக்கும். இவர் சத்யராஜும் சரி, அந்த பக்கம் மலேசிய வாசுதேவன், 2 பேரையும் வச்சு பயங்கரமாக இது பண்ணியிருப்பார் மணிவண்ணன். அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு தான் அவர் நடிக்க வந்த பிறகு பயங்கர பிஸி ஆகிட்டார், எக்கச்சக்க பிஸி. எந்த படம் பார்த்தாலும் ஆமாம் அவர் இருப்பார். அவர் செட்டில் அவரும் ஒருத்தராக இருப்பார். அந்த மாதிரி எல்லா படத்துலையும் இருப்பார். அந்த அளவுக்கு அவர் பிஸியாக நடிக்க ஆரம்பித்தார். பாரதிராஜா சார் தலைமையில் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவருக்கு ஒரு பையன் இருக்கார். அவர் இறந்துட்டார். அதுக்கு பிறகு அப்படிய ஆனால் அவர் அந்த ஒரு நல்ல அருமையான ஒரு டைரக்டர், அருமையான ஒரு வசனகர்த்தா. ஓகே, எல்லாமே கலந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம். அவர் வசனங்கள் பேசி நடிக்கிறதா இருக்கட்டும், ஏக்கமா இருக்கட்டும், எல்லாமே. இவர் சத்யராஜ் சார் கூட நடிச்ச அந்த படம் இருக்கு இல்லையா, அரசியல் சார்ந்த 2 பேரும் நடிச்ச அந்த படம் அமைதிப்படை. இப்ப வரைக்கும் அரசியலுக்கு அதான் ஒரு சாசனம். ஆமா, அரசியலுக்கு அதுதான் ஒரு சாசனம். அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற படம் அதுதான். யாருக்கிட்டையுமே அது ஒரு தப்பான ஒரு இதுவா போய் சேர்க்காம ஒரு காமெடி கலந்து ஒரு வில்லத்தனம் சேர்ந்து வந்த ஒரு படம். அது இப்ப வரைக்கும் எல்லாராலையும் பேசப்படுது சார். அது உருவானது. அந்த படத்தை பத்தி சுவாரஸ்யமா ஏதாச்சும்? அவர் கூட தான் ஒர்க் பண்ணவங்க தான் சுந்தர்சி, அவருடைய அசிஸ்டண்டா. ஆமா, உங்களுக்கு சுந்தர்சி, இன்னும் செல்வமணி, ஆர்கே செல்வமணின்னு அவருடைய அசிஸ்டன்ட் தான். அந்த மாதிரி வந்த ஆட்கள் தான் அவங்க அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லாக இன்னைக்கும் அவருடைய பேர் சொல்கிற மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அவர் பாரதி ராஜா பேர் சொன்னால் இவர் இங்கே மணிவண்ணன் பேர் சொல்கிற மாதிரி. இப்போ சுந்தர்சி கிட்ட 4-5 பேர் வந்துட்டாங்க. சுந்தர்சி கிட்ட இவர் இருந்தார் நினைக்கிறேன், செல்வ பாரதி. அவரும் அவங்க தான் இருந்தார். மணிவண்ணன் அசிஸ்டண்டாக தான் இருந்தார். அவரும் அந்த அமைதிப்படை படத்தில் ஒரு ஜாதி பிரச்சனையில் அவர் சாகடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதே மாதிரி அந்த ஹல்வா வாசுன்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா, அவரும் மணிவண்ணனுடைய அசிஸ்டண்டாக இருந்தார். அதுக்கு பிறகு நடிக்க ஆரம்பித்து இவர் வடிவேல் கூட சேர்ந்து செம்ம பட்டாக்கி கிளப்பியிருப்பார். அவரும் அந்த அளவுக்கு அவரை போலவே கொஞ்சம் அந்த இது அவ்வளோ ஒரு படபடப்பாக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அந்த அமைதிப்படை உங்களுக்கு ஒரு 2 கேரக்டராக வந்திருப்பார் சத்யராஜ் சார். அதில் ஒரு அனுபவங்கள்லாம் நிறைய வந்திருக்கும். ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அதில் அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறலாம் இது இருக்கும். ஜோசியத்தெல்லாம் போட்டு கிளப்பி விட்டுருப்பார். ஜோசியர் சொல்லுவார் இல்லையா, நான் 95 வயசு வாழ்வேன் அப்படிம்பார். இப்போ அப்படின்னு துப்பாக்கியில் சுடுவார். அதோட முடிஞ்சிருச்சுடா உன் கதையை நீ எனக்கே ஜோசியன்னு சொல்லியாடா அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு நக்கலாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நக்கலாக. அதே மாதிரி உங்களுக்கு இவங்க ரஞ்சிதா தான் நடிச்சிருப்பாங்க. ரஞ்சிதா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ரஞ்சிதா அப்போ ஒரு பயங்கரமாக இப்போ சத்யராஜ் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் ஒரு கிசு ஓடிட்டு இருந்த நேரம். அது சும்மா கிளப்பி விட்டுருவாங்களே. அதுக்கு பிறகு தான் அவங்க இப்போது இதுக்கு அதிபதி ஆயிட்டாங்க. அவங்க கைலாசத்துக்கு அதிபதி, கைலாஸ் மலையா கைலாச அதிபர் ஆயிட்டாங்க அவங்க இப்போ.
ஓகே சார். அப்போ ஏன்னா அரசியல் சார்ந்து வந்த படம் அப்படின்னும் போது அதையுமே அவர் கலாச்சிருப்பாரு. போனா ஓட்டு போட்டுருவாங்க காசு பார்த்து அப்படி நிறைய அவர் வந்து பேசியிருப்பாரு. கள்ள ஓட்டு அங்கேதான்டா நாங்க போட்டோம் அதிகமா அவ்வளவு பண்ணிருப்பாரு. அப்போ அது சலசல பாக்கலையா? எந்த இஷ்யூவும் அதுக்கு வரலையா சார் அந்த படத்துக்கு? இல்ல பெருசா வரல. ஏன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து அந்த கதாபாத்திரம் யாரு, ஒரு சிலர் வந்து கலைஞர் போல இருக்கு அப்படிம்பாங்க, ஒரு சிலர் வேறன்னு சொல்லுவாங்க. அது பல கதாபாத்திரங்கள் உண்டு. அதுல வந்து என்டிஆர் உடைய கதாபாத்திரமும் உண்டு, என்டிஆர் உண்டு, வேற சில ஆட்களும் உண்டு. அவர் என்ன பண்ணுவார், எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுவார். அதனால யாருமே இவருடைய லைஃப்ல இது நடந்திருக்கு. அவருடைய வந்து அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டது என்டிஆர் உடையது தான். அதை பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படின்ட்டு அது அவர் தான் இவங்க கனகாவை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு அந்த இதுதான் அந்த ஒரு பிட்டாக வந்தது, நியூஸாக இதாக வந்துச்சு அப்படிம்பாங்க. அதனால பல அரசியல்வாதிகள் கலந்துருப்பாங்க. அதை எவனா ஒரு கம்யூனிஸ்ட் வேற, இந்த கம்யூனிசமும் கலந்துருப்பாரு, எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருப்பாரு. அதனால உங்களுக்கு எல்லோரையும் சாட்டை ஒவ்வொருத்தரையும் போட்டு போயிருப்பாரு. இவர் தானா அவர் தானே நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா சங்கர் ஒரு முறை இது பண்ணார் இல்லையா, உங்களை முதல்வன் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதை பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் மாதிரி இது பண்ணியிருந்த கெட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. அது பெருசாக இதாகலை. அது படமே வந்து ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி ஒரு வேறு மாதிரி போயிடுச்சு. அந்த பாடல்களுக்காக அந்த படம் போச்சு. அதுதான் அது அரசியல் படங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். நீங்கள் இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. 4-5 பேர் கலந்துட்டிங்கன்னா அவர் இல்லைங்க இவர் இல்லைங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு இந்த படம் வந்துச்சு இல்லையா, துல்கர் சல்மான் நடித்த படம் காந்தா. அதில் பார்த்தீங்கன்னா யார் அந்த ஹீரோன்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கூட என்னை ஃபோன் பண்ணி கேட்டீங்க, அது வந்து இவர் தானா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எம்கேடியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எம்கேடி கொஞ்சம் இருக்குது. எம்கேடியை வந்து அவர் வந்து அந்த காலத்தில் அவர் நடிக்கும்போது அவர் மேலே பெண்கள் நிறைய மோகிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எப்படியாவது அவர் கூட படுத்தா என் ஜென்ம சாபல் மடிஞ்சேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் நிறைய பேர், பிராமண பெண்களும் விரும்பினாங்க அவர் எக்கச்சக்கமாக. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்கின் அந்த அழகெல்லாம் பார்த்து பிராமண பெண்கள் அதிகமாக அவரை விரும்பினாங்க. அதனால் அவர் வந்து அவருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி தான் ட்ரெயின் நிப்பாட்டுவாங்க இவருக்குன்னு. ஒரு காட்டில் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா இங்கே நிப்பாட்டினா கூட்டம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னால செங்கல்பட்டு தாண்டி நிப்பாட்டுவாங்க. அங்கே தான் அவர் வந்து காரில் வந்து ட்ரெயின் ஏறுவார். அந்த அளவுக்கு ஒரு மாஸ் அவர். அதனால் அதில் வந்து நிறைய வந்து போயிருக்கு. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கலந்துருக்கும், அவ்வளோதான். அது 4-5 கதைகள் கலந்ததுனால வந்து அவர் தான் சொல்ல முடியாது. அதனால அந்த கேஸ் கூட ஃபெயிலியர் ஆனது. அந்த மாதிரி சில நேரங்களில் கதாசிரியர்கள் வந்து 7-8 இதை போட்டு குழப்பிட்டீங்கன்னா இவர் தான் இல்லைன்னு நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுட்டு வந்துடலாம் கேஸ்லேருந்து. அந்த மாதிரி தான் மணிவண்ணனும், அவருக்கு வந்து பல கதைகள் தெரியும், பல தலைவர்களோடு பழகியிருக்காரு, வைகோ உட்பட. அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே கலந்துருவார். வைகோ வச்சு கூட அந்த சுயேட்சை எம்எல்ஏ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அவர் தான் இவர் நடித்த சத்யராஜ் நடிச்சிருந்தாங்க. ஆமாம்.